எல்லாருக்கும் வணக்கம். அமைச்சர் பெருமக்கள், அதிகாரிகள் அத்தனை பேருக்கு என்னுடைய அன்பான வணக்கம். டெல்டா மாவட்டத்தில் நெல் கொள்முதல் இன்னும் சிறப்பாக மேற்கொள்ள வேண்டும். நெல் கொள்முதல் செஞ்சு வைக்கக்கூடிய இடத்துல மழையில் நனையாமல் இருப்பதற்கு நாம் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் இங்க இருக்கு அத்தனை பேரையும் கேட்கிறேன். சொல்லுங்க. கடந்த ஆண்டு கம்பேர் பண்ணும்போது இந்த ஆண்டு உற்பத்தி மிக அதிகம். 1.72 லட்சம் மெட்ரிக் டன் நம்ம நெல் உற்பத்தி பண்ணி ப்ரொக்யூர் பண்ணிருக்கோம் சார். சரி. இந்த மட்டும் 3.2 லட்சம் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட டபுள் கிட்ட போயிடுச்சு. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு காலை வணக்கம் சார். கடலூர் கலெக்டர் பேசுறேன் சார். சொல்லுங்க சார். நமக்கு பொறுத்த வரைக்கும் KMS 24-25 சார் நமக்கு ஒட்டுமொத்தமா 3,68,000 மெட்ரிக் டன்ல 3,42,000 மெட்ரிக் டன் மூவ் பண்ணிட்டோம் சார். நமக்கு இன்னும் ஒரு 25,000 மெட்ரிக் டன் தான் சார் இருக்கு. அதுவும் டிபிசில எதுவுமே இல்ல சார். எல்லாமே இப்ப நம்ம குடவுன்ல இருக்கு சார். நமக்கு ஃபார்மர்ஸ் கிட்ட வர பேடி ப்ரொக்யூர் பண்றது இமீடியட்டா பண்ணிடுறோம் சார். நமக்கு இந்த மந்த் இஷ்யூஸ் இல்லாம நம்ம கொண்டு போயிடலாம் சார். என்ன பொசிஷன் இருக்கு? அக்ரி செக்ரட்டரி பேசுறேன் சார். சொல்லுங்க சார். டெல்டா மாவட்டத்தை பொறுத்தவரை நமக்கு இப்ப போதுமான அளவு உரம் வந்துட்டு இருக்கு சார். நம்ம ஆண்டர் சிஎம் ஆண்டர் பிஎம்க்கு லெட்டர் எழுதுனீங்க சார். அதன் அடிப்படையில் ஒன்றிய அரசு நமக்கு கூடுதலா 12,000 மெட்ரிக் டன் உரம் அலாட் பண்ணியிருக்காங்க சார். இப்ப இன்னைக்கு தேதிக்குள்ள கிட்டத்தட்ட 34,000 மெட்ரிக் டன் டெல்டா மாவட்டங்கள்ல உரம் இருந்திருக்கு சார். திருவாரூர். வணக்கம் சார். சொல்லுங்க. போன வருஷத்துல சார் இந்த நேரத்துல 59,000 மெட்ரிக் டன் இருந்தது சார். ஆஸ் ஆன் டேட் இந்த வருஷத்துல 90,499 மெட்ரிக் டன்ஸ் ப்ரொக்யூர்மென்ட் பண்ணிருக்கோம் சார். மேக்ஸிமம் வந்தவர்களுக்கு 2-3 டேஸ்ல பண்ணிருக்கோம் சார். தஞ்சாவூர் பேசுங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு காலை வணக்கம். ஐயா, எங்களோட தஞ்சாவூர் மாவட்டத்துல குறுவை சீசனுக்கு 2 லட்சம் ஏக்கர் நமக்கு டோட்டல் குறுவை சாகுபடி ஏரியா. இதுல 80,000 ஏக்கர் நம்ம அறுவடை பண்ணிட்டோம். இன்னும் 1.15 லட்சம் ஏக்கர் நமக்கு அறுவடைக்கு இப்ப ரெடியா இருக்கு. போன ஆண்டு நம்ம ஓபன் பண்ணது 180 டிபிசி தான் மொத்தமே ஓபன் பண்ணிருக்கோம். பட் இந்த ஆண்டு இதுவரைக்குமே 280 டிபிசி ஓபன் பண்ணிட்டோம். சோ மத்தபடி இந்த சீசனுக்கான ப்ரொக்யூர்மெண்ட் நல்லபடியா மாவட்டத்தால ஹேண்டில் பண்ண முடியும். தேங்க்யூ. நாகப்பட்டினம் சொல்லுங்க. நாகை. மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு வணக்கம் சார். கலெக்டர் நாகப்பட்டினம் பேசுறேன் சார். போன வருஷம் ஃபுல் அறுவடை 5,000 டன் தான் இருந்தது. இந்த வருஷம் நம்ம மொத்தம் 1,37,000 டன் நம்ம அறுவடை மற்றும் கொள்முதல் எதிர்பார்க்கப்படுகிறது சார். இது டிபிசிஸ் நமக்கு மொத்தம் 120 டிபிசிஸ் இருக்கு சார். 89% 88 டெம்பரரி சார். இப்போ கரண்டி 84 நேரடி கொள்முதல் நிலையங்கள் இயங்கிட்டு இருக்கு சார். அதுலயே நம்ம ஒரு 10,000 மெட்ரிக் டன் ஸ்டோர் பண்ண முடியும் சார். கோடவுன்ல எல்லாம் போதுமான இடம் இருக்கிறது சார். மார்னிங் சார். திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சியர் பேசுறேன் சார். சொல்லுங்க சார். திருச்சி மாவட்டத்திலே குறுவை சாகுபடிக்கு 13,170 ஏக்கர் நெல் பயிரிடப்பட்டிருக்கு சார். அந்த 13,170 ஏக்கர்ல இதுவரைக்கும் ஹார்வெஸ்ட் செய்யப்பட்டது 9,000 ஏக்கர் ஹார்வெஸ்ட் செய்யப்பட்டிருக்கு சார். இதை நம்ம டிபிசி சென்டர்ஸ் 22 டிபிசி சென்டர்ஸ்ல மூலமா 7,168 மெட்ரிக் டன் கொள்முதல் செய்யப்பட்டிருக்கு சார். சோ உரக்கட்டுப்பாட்டு ரிலேட்டடா திருச்சிராப்பள்ளி மாவட்டத்துல எந்த விதமான இஷ்யூஸும் இல்ல சார். கொள்முதலையும் எந்த விதமான இஷ்யூஸும் இல்ல சார். சார் திருவாரூர் சார். லாஸ்ட் இயர் சார் இந்த தேதிக்கு 36,000 154 டிபிசி மூலமா எடுத்திருந்தோம் சார். ஆனா இந்த வருஷம் சார் 289 டிபிசி மூலமா 78,332 மெட்ரிக் டன் ப்ரொக்யூர்மென்ட் பண்ணிட்டோம் சார். முதலமைச்சர் அனைவருக்கும் வணக்கம். சொல்லுங்க. மன்னார்குடியில CWDCல 500 மெட்ரிக் டன் ஒரு பெரிய அரவையாளர் போறோம். அது ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு. அதே மாதிரி கேணிகளுக்கு போயிருந்தப்ப ஒரு அனௌன்ஸ்மெண்ட் சொல்லிட்டு வந்தீங்க. 100 மெட்ரிக் டன் கொள்ள ஒரு அங்க அரவையாளை அமைக்கப்படும் சொல்லி அவையிலும் CWDCல போய் ஒரு இடம் 12 ஏக்கர் சிப்காட்டை வாங்கிட்டாங்க. அங்கேயும் ஒரு அரவையாளர் போறதுக்கு அவங்க ரெடியா இருக்காங்க. சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு அதிகமா நெல் விவசாயிகள் என்னன்னா வியாபாரியே விலை குறைச்சு வாங்குறாங்க. எல்லா டிபிசிலையுமே விவசாயம் கொண்டாந்து நெல்லை போடுறதுனால விலை அதிகமா 2,545 ரூபாய் நம்ம தர முடியும். நெல் உற்பத்தியை பொறுத்து அதிகமாக 2 மடங்கு நெல்லை உற்பத்தி செய்திருக்கின்றோம். அதே போல கூடுதலாக ஆண்டுகளோடு தொகுப்பு திட்டத்தை மாநிலங்களோடு அறிவித்தாலும் அதே போல தமிழ் தேசத்துக்கு போராட்டம் விவசாய அலுவலகம் நெல்லின் விலையை அதிகமாக மக்கள் மற்றும் விவசாயிகளுக்கு நம்பிக்கை அதிகமாக உற்பத்தி செய்திருக்கிறார்கள். இந்த தேவை நடவடிக்கை அடிக்கடி எழுதியிருக்கின்றோம். இந்த கூட்டம் தேவையான கூட்டத்தை நடத்தி நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.